குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபிசிக்ஸில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். இது வரைக்கும் ஒரு டைபோல் கொடுத்துருப்பாங்க. அந்த டைபோல்னால ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதே டைபோல் தான். இந்த டைபோல்னால இங்கே எவ்வளோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எப்பயும் போல் டயக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன் எழுதணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதுதான் டைபோல். இந்த டைபோலோட சென்டர் பாயிண்ட் சி எடுத்திருக்கோம். இதிலிருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதாவது ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன். அந்த பாயிண்ட் தான் பி. இப்போ இந்த பாயிண்ட்டில் தான் இந்த ரெண்டு நாளையும் எவ்வளோ டோட்டல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு கொசைன் லா யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நமக்கு ஆங்கிள் தேவைப்படுறதுனால இந்த ஆங்கிளை டீட்டா அப்படின்னும், அப்போ இது டோட்டலாக வந்து 180 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள் டீட்டா அப்படின்னா பேலன்ஸ் இருக்க ஆங்கிள் என்ன எழுதலாம்? 180 மைனஸ் டீட்டான்னு எழுதலாம். இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் நமக்கு தெரியாது, அதனால R1 R2ன்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ அந்த டயக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சி லொக்கேட்டட் அட் எ டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் மிட் பாயிண்ட் ஆஃப் த டைபோல். டைபோல்லேருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் பாயிண்ட் சி லொக்கேட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக நான் வந்து இங்கே பி போட்டிருக்கேன் இல்லையா? நீங்கள் இங்கே பி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டீட்டா ஆங்கிள் பிட்வீன் லைன் ஓபி அண்டு டைபோல் ஏபி. இந்த ஓபிங்கிற லைனுக்கும் அதே மாதிரி ஏபிங்கிற டைபோலுக்கும் இன்பிட்வீனில் இருக்க ஆங்கிள் தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? டீட்டான்னு எடுத்திருக்கோம். R1 அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் PN ப்ளஸ் Q சார்ஜிலேருந்து P வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் R1 அப்படின்னும், மைனஸ் Q சார்ஜிலேருந்து P வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் R2 அப்படின்னு எடுத்திருக்கோம். இதுதான் டயக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன். நெக்ஸ்ட்டு பொட்டன்ஷியலுக்கான ஃபார்முலா. அங்கே எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா எழுதுவோமோ அதே மாதிரி இங்கே பொட்டன்ஷியலுக்கான ஃபார்முலா எழுத போகிறோம். பொட்டன்ஷியல் அட் பி டியூ டு ப்ளஸ் கியூ சார்ஜ். இப்போ ப்ளஸ் கியூ சார்ஜ்னால எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிற ஃபார்முலா எழுதணும். ஸோ ப்ளஸ் கியூ சார்ஜ் அப்படிங்கிறதுனால அங்கே எப்படி E ப்ளஸ்னு எடுத்துமோ அந்த மாதிரி நம்ம இங்கே V ப்ளஸ்னு எடுத்துக்கலாம். ஃபார்முலா அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, அங்கேயும் 1/4πε0 போடுவோம். எந்த சார்ஜோ அந்த சார்ஜ் போட்டுக்கும். டிவைடட் பைல டிஸ்டன்ஸோட ஸ்கொயர் போடுவோம். இங்கே டிஸ்டன்ஸை மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ R1ங்கிறதா ப்ளஸ் கியூ சார்ஜிலேருந்து P வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் இல்லையா? ஸோ 1/4πε0 நம்ம ப்ளஸ் கியூ சார்ஜ் எடுத்திருக்கோம். டிவைட் பை டிஸ்டன்ஸ் என்ன? R1. அதனால R1 போட்டிருக்கோம். ஓகேவா? இங்கே வந்து நம்ம வெக்டர் ஃபார்மில் ஃபைண்ட் அவுட் பண்ணலை. இங்கே வெக்டர் இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த டைபோல் மொமெண்ட் வெக்டர் சொல்லிட்டு யூனிட் வெக்டர் ஏதோ ஒன்று நீங்கள் போடணும். பட் இங்கே எதுவும் இல்லாதனால, அதாவது ஸ்கேலர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால நீங்கள் எதுவுமே போட வேண்டாம். அதே மாதிரி மைனஸ் கியூ சார்ஜ்னால ப்ளஸ் எவ்வளோ பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ V மைனஸ் இஸ் ஈக்குவல் டு அதே சேம் ஃபார்முலா 1/4πε0. இங்கே சார்ஜ் மட்டும் Qக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் Q, அந்த மைனஸ் தான் இது. டிவைட் பை டிஸ்டன்ஸ் என்ன? R2. அந்த R2 தான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? டோட்டல் பொட்டன்ஷியல். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணி டோட்டல் பொட்டன்ஷியல் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். டோட்டல் பொட்டன்ஷியல் ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன பண்ணணும்? Vயும் V ப்ளஸும் V மைனஸையும் நம்ம ஆட் பண்ணணும். அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பண்ண போகிறோம். இப்போ டோட்டல் பொட்டன்ஷியல் பார்த்தீங்க அப்படின்னா V ஈக்குவல் டு V ப்ளஸ் V மைனஸ். ஸோ V ப்ளஸோட வேல்யூ எழுதியாச்சு, மைனஸ் V மைனஸோட வேல்யூ எழுதியாச்சு. இப்போ நீங்கள் ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா Q காமனாக இருக்குது, அதே மாதிரி 4πε0 காமனாக இருக்குது. ஸோ Q/4πε0 காமனாக எடுத்துடலாம். பேலன்ஸ் இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/R1. இதில் என்ன பேலன்ஸ் இருக்கும்? மைனஸ் 1/R2. அதை மட்டும் நம்ம ப்ராக்கெட்டில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த R1ஓட வேல்யூவும் R2ஓட வேல்யூவும் தெரிஞ்சாதான் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளால் டோட்டல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெண்டு லா யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து கொசைன் லா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பைனாமியல் தியரம்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம R1² அதாவது R1ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். ஓகேவா? அதாவது OPAB இந்த ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். ஓகேவா? BOP இந்த ட்ரையாங்கிள் எடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இப்படி இருந்துச்சு இல்லையா? இதில் இந்த ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் என்ன போட்டிருந்தாங்க? டீட்டா போட்டிருந்தாங்களா? ஸோ அதிலிருந்து கொசைனில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது என்ன ஃபார்முலா அப்படின்னா, நமக்கு R1 தான் வேணும், இந்த டிஸ்டன்ஸ் தான் வேணும். ஸோ R1² இஸ் ஈக்குவல் டு R² + A² மைனஸ் 2RA cos θ. இது டீட்டாங்கிறதுனால நம்ம டீட்டா போட்டிருக்கோம். ஓகேவா? புரிஞ்சா ஃபார்முலா? R1² R1 தான் நமக்கு வேணும். ஸோ R1² இஸ் ஈக்குவல் டு R². இப்போ நீங்கள் இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அந்த A² ப்ளஸ் B² + 2AB மைனஸ் 2AB அந்த ஃபார்முலா இருக்குல்ல, A மைனஸ் B ஹோல் ஸ்கொயர் A ப்ளஸ் B ஹோல் ஸ்கொயர், அந்த ஃபார்முலா மாதிரியே வரும். R² + A² மைனஸ் 2RA cos θ. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க கொசைன்லாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு தேவை 1/R1ஓட வேல்யூ. சரியா? இப்போ நமக்கு இங்கே R1² இருக்கா? இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணி 1/R1ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா R1² இந்த இடத்துல வந்து R² நம்ம காமனாக வெளியில் எடுக்கணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் பார்த்தீங்கன்னா R² இருக்குது, அதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்த செகண்ட் டேர்மில் பாருங்கள் A² மட்டும்தான் இருக்குது, R² இல்லை. அதனால் என்ன பண்ணியிருக்கேன்? R² மல்டிப்ளை பண்ணி R² டிவைட் பண்ணியிருக்கேன். இப்படி நான் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறதுனாலையோ இல்லை ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணுறதுனாலையோ அந்த வேல்யூவில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ இதை நம்ம பண்ணிக்கலாம். மேலேயும் கீழே என்ன பண்ணியிருக்கோம்? R² மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்கேன். அடுத்து மைனஸ் இங்கே பாருங்கள் 2R, அதாவது நம்ம R² வெளியில் எடுக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? ஒரு R இருக்குது, இன்னொரு R இல்லை. அதனால் ஒரு R மல்டிப்ளை பண்ணி ஒரு R டிவைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதில் என்ன R² வெளியில் எடுக்கலாமா? ஸோ இப்போ R² வெளியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன இருக்கும்? 1 இருக்கும். இங்கே R² நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? A² / R². அடுத்த ஸ்டெப்பில் இப்போ நம்ம இங்கிருந்து R² வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா
பேலன்ஸ் என்ன இருக்கும் 2a cos theta by r அதான் இங்கே போட்டிருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம வந்து ஸ்கொயர் எல்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம். இங்கே இருந்த ஸ்கொயர் ரிமூவ் பண்ணணும். ஏன்னா நமக்கு இப்போ என்ன வேணும் 1/r1 தான் வேணும். ஸோ ஸ்கொயர் வேணாம். ஸோ ஸ்கொயர் போகணும் நம்ம என்ன பண்ணலாம் ரூட் எடுக்கலாமா? இந்த சைடு ரூட் எடுங்க, இந்த சைடு ரூட் எடுங்க. ஸோ இங்கே ரூட் எடுத்தால் ரூட்டுக்கு ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு வெறும் r1 மட்டும் இருக்கும். இங்கேயும் ரூட்டுக்கு ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு r மட்டும் இருக்கும். இங்கே ரூட் வரும். அந்த ரூட்டுக்கு பதிலாக தான் நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம் 1/2 போட்டிருக்கோம். ரூட் போட்டாலும் ஒன்று தான், ஹோல் பவரில் 1/2 போட்டாலும் ஒன்று தான். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம ஃபஸ்ட் கொஸ்டினில் செகண்ட் கொஸ்டின்லாம் பார்த்த மாதிரியே தான் ஆரோட வேல்யூ வெரி வெரி கிரேட்டர் தென் ஏ. அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா a² இருக்கா, ஏவோட வேல்யூவை ரொம்ப ஸ்மால் வேல்யூ, அதை ஒரு பெரிய வேல்யூவால் டிவைட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப ஸ்மாலஸ்ட் வேல்யூ தானே வரும். அதனால் இதை நம்ம நெக்லெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நெக்லெக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கும் 1 - 2a cos theta by rன்னு இருக்கும், ஹோல் பவர் 1/2 இருக்கும். நமக்கு இப்போ 1/r1 தான் வேணும். அதனால் 1/r1னா இந்த பக்கம் டிவைட் பண்ணால் இந்த பக்கமும் அந்த 1/ன்னு மாற்றி எழுதணும். ஸோ 1 ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம். 1/r1 ஈக்குவல் டு இங்கே r என்ன ஆகும் 1/r ஆயிரும். இது 1 டிவைட் பை இந்த டேர்ம் இருக்கும். 1 டிவைட் பைன்னு போட்டாலும் ஒன்று தான். இப்போ கீழே இருக்க டேர்ம் மேலே கொண்டு வரும்போது என்ன ஆகும் மைனஸ் ஆகிடுமா? இப்போ நம்ம 1 இந்த டேர்ம் அப்படியே இங்கே எழுதியிருப்போம். இது அப்படியே மேலே கொண்டு வந்தால் என்ன பண்ணலாம் பவரில் மைனஸ் போட்டுடலாம். அதை தான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பவரில் இருக்கிறத ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? பைனாமியல் தியரம் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் 1 - இந்த டேர்ம் வந்து எக்ஸ்ன்னு வச்சுப்போம், ஹோல் பவர் n இருக்குது. அது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த n மட்டும் அப்படியே முன்னாடி வந்துடும். 1 - இங்கே என்ன இருந்துச்சு இல்லையா, சாரி எக்ஸ் இருந்துச்சு இல்லையா, இதாவது இந்த டேர்ம் தான் நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். அதாவது 1 - x ஹோல் பவர் n அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த n மட்டும் உள்ளே கொண்டு வந்துடலாம் 1 - n × x அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த -1/2 நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இந்த 2 க்கு 2 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன வரும் 1 ப்ளஸ் ஆகிடுச்சு, 2 கேன்சல் ஆகிடுச்சு, பேலன்ஸ் a cos theta by r. ஓகேவா? இப்போ நம்ம 1/r1 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதே மாதிரியே 1/r2 வேல்யூ சேம் ஸ்டெப் தான். பாருங்க கொசைன்லாம் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பக்கம் இருக்க ட்ரையாங்கிள், ஏன்னா r2 தானே வேணும். ஸோ இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருந்த ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம் AOP. அந்த ட்ரையாங்கிளோட டீட்டாவோட வேல்யூ என்ன 180 - θ போடுமா? அப்போ காஸ் டீட்டாங்கிற இடத்துல நீ என்ன பண்ணணும் 180 - θன்னு போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களுக்கு தெரியும் காஸ் 180 - θ அப்படின்னா என்னது மைனஸ் காஸ் டீட்டா. அப்போ நம்ம இதுக்கு பதிலாக என்ன போடலாம் மைனஸ் காஸ் டீட்டா போடுவோம். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ என்ன ஆயிரும் ப்ளஸ் காஸ் டீட்டான்னு ஆயிரும். ஓகேவா? இப்போ அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே r² + a² -2ra cos theta இருக்கும். இங்கே என்ன போட்டால் போதும் +2ra cos theta போதும். அதே அடுத்த ஸ்டெப்பில் அதே மாதிரி நீங்கள் r² வெளியில் எடுக்கணும், வெளியில் எடுத்துருங்க. அப்போ இங்கே 1 வரும், இங்கே a² / r² வரும். இங்கே வந்து என்ன பண்ணுவோம் r² வெளியில் எடுத்துட்டிங்கன்னா 2a cos theta by r. அடுத்த ஸ்டெப்பில் a² / r² நெக்லெக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத எழுதியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அதில் மாதிரியே நம்ம r2 வேல்யூவை எடுத்துருக்கோம், அதாவது ரூட் எடுத்துருக்கோம். ரூட் எடுத்தால் ஹோல் பவர் 1/2 வந்துடும். அது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் 1/r2 எடுக்கணும். அப்போ இந்த பக்கம் 1/r வந்துடும், இந்த பக்கம் என்ன பண்ணணும் 1/ன்னு போடுறதுக்கு பதிலாக -1/2 போடலாம். இதில் பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ -1/2 உள்ள கொண்டு வருவீங்க. 2 கேன்சல் ஆயிடும், ஒரு மைனஸ் இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்து செகண்ட் 1/r2 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுங்கள் ரெண்டையும் கொண்டு போய் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ v = q/4πε0 1/r1 வேல்யூ இது மைனஸ் இது 1/r2 வேல்யூ. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதை காமனாக வெளியில் எடுக்கலாம், இங்கேயும் ஒரு 1/r இருக்குது, இங்கேயும் ஒரு 1/r இருக்குது. ஸோ r வெளியில் எடுத்துட்டேன். பேலன்ஸ் என்ன இருக்கும் 1 + a cos theta by r. இந்த மைனஸ் உள்ள கொண்டு போட்டோம் அப்படின்னா -1, இந்த மைனஸ் அகைன் உள்ள போகும்போது இது ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? இப்போ -1க்கு +1 கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு a cos theta by r, a cos theta by r, 2a cos theta by r. ஓகேவா? இங்கேயும் r இருக்கனால அந்த இந்த r சேர்த்தா r² எழுதியிருக்கும். இப்போ டைபோல் மொமெண்ட்டுக்கான ஃபார்முலா தெரியுமா 2qa = p. ஸோ இதுக்கு பதிலாக p போட்டாச்சு cos theta by 4πε0 r². ஓகேவா? அடுத்த ஸ்பெஷல் கேசஸ் இங்கே 3 கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா இப்போ வந்து அந்த லைன் இருக்கு இல்லையா, இதான் டைபோல் அப்படின்னா லைன் வந்து நம்ம இங்கே எடுத்துருந்தோம் இல்லையா, இப்படி எடுத்து தான் நம்ம போட்டிருந்தோம். இப்போ இந்த பாயிண்ட்டு இங்கேயே இருந்துச்சுன்னா அதே சேம் ஆக்சிஸில் இருந்துச்சுன்னா அப்போ டீட்டாவோட வேல்யூ என்ன ஆயிரும் 0 ஆகும் இல்லையா? அப்போ டீட்டா 0 அப்படின்னா காஸ் டீட்டாவோட வேல்யூ காஸ் 0வோட வேல்யூ 1. ஸோ அந்த காஸ் டீட்டாக்கு பதிலாக மட்டும் 1 போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத அப்படி எழுதியிருக்காங்க. அடுத்து p lies on -q சைடு. இப்போ வந்து இந்த பாயிண்ட் இந்த பக்கம் இல்லாமல் இந்த சைடில் இருந்துச்சு அப்படின்னா அப்போ ஆங்கிள் எவ்வளோ வரும் 180 டிகிரி வரும். அப்போ காஸ் 180 டிகிரியோட வேல்யூ -1. ஸோ மைனஸ் போட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஈக்வட்டோரியல் லைன் இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற லைன் தான் ஈக்வட்டோரியல் லைன். இந்த லைனில் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இப்போ இதுக்கு இது எப்படி இருக்குது 90 டிகிரியில் இருக்குது. அப்போ காஸ் 90 டிகிரியோட வேல்யூ 0 போட்டோன்னா இந்த ஹோல் டேர்மும் என்ன ஆயிரும் 0ன்னு ஆயிடும். ஓகேவா? இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.